மாசி மாசத்துல வந்து ரிஷபம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்துல சந்திரன் இருக்கு, குருவும் இருக்காரு. ஸோ குரு வந்து உங்களுக்கு அந்த ரிஷபத்திலேயே இருக்குனால ரொம்ப பலன் நல்லா இருக்கும். அவர் வந்து எல்லாத்தையும் நடத்தி எடுத்துன்னு போறாரு. 2வது இடத்துல செவ்வாய். இந்த செவ்வாய் இருக்கனால வாக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் வாக்கு. செவ்வாய்ன்றது ஹீட்டான கிரகம் உங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் ஹார்ஷா பேசுவாரு. ஆனா வந்து எல்லாமே ஒரு சாஃப்டான எல்லாம் முடியறது எல்லாமே சாஃப்டான கான்வர்சேஷன் தான் முடியும். ஓகே. வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஒரு அதிகாரம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 2வது இடத்துல இருக்கனால, அது வக்கர நிலை இருக்கனால கொஞ்சம் அதிகாரம் இருக்கும். அந்த வக்கர நிலை முடிஞ்சோட கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா. 5வது இடத்துல கேது இருக்கு. ஸோ கேது 5வது இடத்துல, 5வது இடம்ன்றது குழந்தைங்க பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது வந்து குரு அந்த இடத்துல பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாயிடும். ரொம்ப சிவியர் பிரச்சனைலாம் வராது. சின்ன சின்ன ஃபீவர் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்கு. 10வது இடத்துல வந்து சூரியன் இருக்கு, புதன் இருக்கு அந்த இடத்துல. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு சனியும் இருக்கு அந்த இடத்துல. கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரமான வேலை கிடைக்கும், கார்பரேஷன்ல வேலை கிடைக்கும், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு, கவர்மெண்ட்ல சார்ந்தது இன்ஜினியரிங் ஒர்க்கு, இந்த மாதிரி சனியோட காரகத்துவம் வரா மாதிரியான வேலை வந்து கவர்மெண்ட்ல சான்ஸ் கிடைக்குது. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.